ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்திய அரசியலமைப்பு பார்க்க போகிறோம். அதாவது இந்தியன் பாலிட்டி. இது ரொம்ப முக்கியமானது. நம்ம நாட்டுடைய அரசியலமைப்பு எப்படி இருக்குது, அதோடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது, இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன ஒரு கதையாக சொல்கிறேன். நீங்கள் அந்த லட்சுமிகாந்த் புக் எடுத்தீங்கன்னா நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஜென்ரலோட ஓரளவு பார்த்துக்கோங்க. என்ன சொல்ல வரேன்னா, ஏன் அந்த புக்குன்னா அந்த புக்கு தான் இதுக்கு பெஸ்ட்டு. இது எல்லாமே கவர் பண்ணிருப்பாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனி ரூல் 1773 1858, தட் இஸ் 1773 to 1858. இது வரையும் கம்பெனி ரூல் இருந்துச்சு. ஸோ இதில் என்ன நடந்துச்சு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் எப்போ வந்தாங்க? 1600 வந்தாங்க. எப்படி வணிக செய்யணுன்றாங்க, ட்ரேடர்ஸாக வந்தாங்க. எப்படின்னாக்கா ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அந்த ஃபார்மில் வந்தாங்க. வரும்போதே நல்ல ஒரு பக்காவாக எக்ஸ்க்ளூசிவ் ரைட்டோட வந்தாங்க. நாங்கள் வந்து இந்தியாவிலேருந்து வணிகம் பண்ணுவோம், நாங்கள் நல்லா பண்ணுவோம் அப்படின்ற கேட்டகரியோட வந்தானுங்க. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் எப்படின்னாக்கா இந்த எக்ஸ்க்ளூசிவ் ரைட் யார் கொடுத்துருக்காங்கனாக்கா குயின் எலிசபெத் I அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து எப்படின்னா பெங்கால், பீகார், ஒரிசா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லாவே அந்த இது நல்லாவே பண்ணிட்டுருந்தாங்க. ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1857 ஃபஸ்ட்டு சிப்பாய் முட்டி வந்துச்சு, சிப்பாய் கழகம் வந்துச்சு. என்னன்னா 1800 அவங்களோட பீரியடே பார்த்தீங்கன்னா 1773 1858 சொல்லியிருந்தேன்னா கரெக்டாக அந்த 1857 சிப்பாய் முட்டி வெடிச்ச அந்த பிரச்சனை ரொம்ப பெருசானதுக்கப்புறம் அவங்க அந்த கம்பெனியால் ரூல் பண்ண முடியல. எப்படின்னாக்கா அந்த பிரச்சனைலாம் பார்த்து பீனியன்ஸ் எடுத்து பார்த்தாங்க. சரி, இதுவரை நீங்கள் வேலைக்கு ஆக மாட்டீங்களா, நானே பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபுல் ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியா அந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்படின்னா அவங்க வந்து நாங்கள் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி யாரெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்களோ அவங்க ஆக்குபை பண்ணி எல்லாமே வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலில், பிரிட்டிஷோட ஒருங்கிணைஞ்ச இடம் அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறது வரையுமே அவங்க தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆகஸ்ட் 15, 1947. ஸோ இது வரையுமே அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபுல் அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. அப்புறம் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சப்ப நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா, நம்மளுக்கு வந்து இப்போ வந்து இண்டிபெண்டன்ஸ் கண்டாச்சோம். நம்மளுக்கு என்ன தேவை? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு. என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தாக்கா எல்லாத்துக்கும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆர்டர் தேவை. எதுக்குமே இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து கரெக்டாக இருக்கும்னாக்கா ஃபஸ்ட்டு பேசிக்ஸு கான்ஸ்டியூஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ கான்ஸ்டியூஷன் ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. இதை வந்து M.N. ராயன்றவர் வந்து சஜஸ்ட் பண்ணிருக்காரு. அப்போ a pioneer of communist movement in India and an advocate of radical democratism in 1934. So பார்த்தீங்கன்னா a constitutional assembly was formed for this purpose in 1946 and on January 26, 1950 the constitution came into being. என்னன்னா ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் வந்து நாம் வந்து எப்போ அடாப்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் 26, 1949. அதில் என்னென்ன இருந்துச்சுனாக்கா ப்ரியாம்பிள் இருந்துச்சு, 395 ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு அண்ட் 8 ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு. ஆனால் இதை நம்ம எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ஜனவரி 26, 1950 தான். இது ஏன் நம்ம வந்து ஒரு சின்ன கேப் விட்டு பண்ணுறாங்க? நம்மளுக்கு தான் 1949 நவம்பர்லேயே அடாப்ட் பண்ணிச்சு, அப்பயே நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாமே, ஏன் இவ்வளோ லேட் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1930 பூர்ண ஸ்வராஜ்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த டே வந்து நம்ம மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம அன்னைக்கு வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு இதை அன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து பேசிக்ஸ், பேசிக் ஒரு சின்ன ஒரு ரூட்டு. இதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படி நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து அவங்க எப்படி நம்மளை வந்து ரூல் பண்ணுறாங்க இது எல்லாமே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னாக்கா பாலிட்டி ஹேவ் தேர் ரூல்ஸ் இன் த பிரிட்டிஷ் ரூல். எப்படின்னாக்கா நம்ம அந்த பிரிட்டிஷ் வந்து எப்படிலாம் நம்மளை வந்து அழகாக அவங்களோட ரூல்ஸ் எப்படிலாம் உள்ளே வந்துச்சு அந்த ரூல்ஸ் எல்லாமே நம்ம அழகாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த லீகல் ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்மளுக்கு கிடச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆர்கனைசேஷனுக்கு. அப்புறமா இந்த கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும், இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு, ஸோ இது எல்லாமே பார்க்க போகிறோம். இப்போ இது எல்லாமே நம்ம ஒரு க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தி கம்பெனி ரூல்ஸ் 1773 to 1858. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. ரெகுலேட்டிங் ஆக்ட் ஒழுங்குமுறை சட்டம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு 3 விஷயம் வச்சுருந்தாங்க பிரிட்டிஷ். என்னக்கா கிரேட் கான்ஸ்டியூஷனல் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா
It was the first step taken by the British government to control and regulate the affairs of the East India Company in India. என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் டிசைட் பண்ணிட்டாங்க எப்படின்னா இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ரெகுலேட் பண்ணி ஆகணும், நம்ம கண்ட்ரோல் கொண்டு வர வைக்கணும் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இட் ரெகக்னைஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தி பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கம்பெனி. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து இவங்களே எடுத்துக்கிட்டாங்க கம்பெனி. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இட் லை த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியா. இந்தியாவில் இருக்கிற சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் அதான் மத்திய சட்டம் சொல்லுவாங்கள்ல, அதேமாரி அவங்க வந்து கொண்டு வராங்க முதல்ல. அடுத்தது இந்த ஆக்டோடைய ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். இந்த ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலேட்டிங் ஆக்டோடைய ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியாவை ஆட்சி பண்ணுறதுக்காக பிரிட்டிஷ் இங்கே ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொண்டு வந்து அது மூலிமா நம்மளை வேரூண்டி நம்மளை வந்து அவங்க கீழே கொண்டு வந்தாங்க. எப்படின்னாக்கா நம்மளுடைய அரசியல் தளமாகவும் ஆளுமை பண்ணுறதுக்காகவும் தான் அவங்க இங்கே வந்தாங்க. ஃபஸ்ட்டு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன், நான் தேர்ட் பாயிண்ட் சொல்லியிருந்தேன், மத்திய ஆட்சி பண்ணுறதுக்காக, அதுதான் முக்கியம் இவங்க இங்கே வந்தது. ஆனால் எப்படி இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து எப்படி இங்கே இருந்தாங்கனாக்கா ஒரு கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் த்ரூ 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட். ஸோ ஒரு கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. என்ன பண்ண எதை பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஃபுல்லாகவே கண்ட்ரோல் அவங்க கையில் வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இட் டெசிக்னேட்டட் தி கவர்னர் ஆஃப் பெங்கால் அஸ் தி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். எப்படின்னாக்கா அது வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா கவர்னர் ஆஃப் பெங்கால் இருந்தவர் அந்த குறிப்பிட்ட சட்டம் இந்த ஆக்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் மாற்றிட்டாங்க. எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆஃப் 4 members டு அசிஸ்ட் ஹிம். அது மட்டும் இல்லாமல் இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் இருக்கார்ல, அவருக்கு 4 members அசிஸ்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக. தி ஃபர்ஸ்ட் சர்ச் கவர்னர் ஜெனரல் வாஸ் லார்ட் வேரன் ஹேஸ்டிங்ஸ். ஸோ லார்ட் வேரன் ஹேஸ்டிங்ஸ் இவர் தான் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் அது ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ஸ் ஃபார் 4 members இருந்தாங்க, அவர் அசிஸ்ட் பண்ணுறது இருந்தாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஹிபிட்டட் ஃப்ரம் ப்ரைவேட் ட்ரேட். எப்படின்னாக்கா இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைவேட்டாக யாரும் வந்து வணிகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக இருந்தாங்க பிரிட்டிஷ் கவுன்சிலில். அது இல்லாமல் இப்போ வந்து நம்மளுடைய நாட்டில் ஒரு சில செல்வந்தர்கள் இருக்குல்ல, அவங்க வந்து வணிகம் பண்ணுன்றதுக்காக இப்போ பிரைட்ஸோ ப்ரெசன்ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்து நாங்கள் தனியார் எப்படின்னா ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க அந்த மெம்பர்ஸ்க்கு, அதை நாங்கள் வாங்கி வச்சுட்டு காசு கொடுத்து ஒரு ஏதாச்சும் அன்பளிப்பு கொடுத்தது மாதிரி வாங்கிச்சு இவங்க வணிகம் பண்ணக்கூடாது, அந்த இதில் தெளிவாக இருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இட் மேட் த கவர்னர்ஸ் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ் presidencies subordinate to the Governor General of Bengal, unlike earlier when the 3 presidencies were independent of one another. இப்போ கவர்னர் ஆஃப் பெங்கால்ன்றப்ப அப்போ வந்து தனியாக அவங்களுக்குன்னு ஒரு வேலை இருந்துச்சு, சரியா? இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, இப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா இப்போ பாம்பே அண்ட் மெட்ராஸ்க்குன்னு தனியாக ஒரு இது இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து இதுக்கு முன்னாடி இல்லாதவர்களுக்கு இப்போ 3 பிரசிடென்ஸாக மாறிடுச்சு, இண்டிபெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம என்ன சொன்னோம், கவர்னர் ஜெனரல் வந்து ஃபஸ்ட்டு வந்து லார்ட் வேரன் ஹேஸ்டிங்ஸ் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது என்னன்னாக்கா சுப்ரீம் கோர்ட் அட் கல்கட்டா 1774. அவங்க வந்து கல்கட்டாவில் சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதில் எப்படின்னாக்கா 3+1 ஜட்ஜஸ் இருந்தாங்க, 3 ஜட்ஜஸ் இருந்தாங்க, அப்புறம் ஒரு தலைமை ஜட்ஜஸ் இருந்தார், மொத்தமாக 4 பேர். ஸோ இதுதான் இந்த இதில் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இட் ப்ராஹிபிட்டட் தி சர்வன்ஸ் ஆஃப் த கம்பெனி ஃப்ரம் என்கேஜிங் இன் எனி ப்ரைவேட் ட்ரேட் ஆர் அக்செப்டிங் ப்ரெசன்ஸ் ஆர் பிரைப்ஸ் ஃப்ரம் த நேட்டிவ்ஸ். அதை நான் சொன்னல, இந்தியர்களிடமிருந்து இந்த பிரைப்ஸ் அண்டு ப்ரெசன்ஸ் வாங்கிக்கிட்டு எதுவுமே பண்ணக்கூடாது, ப்ரைவேட் ட்ரேட் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இட் ஸ்ட்ரென்தன்ட் தி கண்ட்ரோல் ஆஃப் தி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஓவர் தி கம்பெனி பை ரெக்வயரிங் த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கவர்னிங் பாடி ஆஃப் த கம்பெனி டு ரிப்போர்ட் ஆன் இட்ஸ் ரெவென்யூ, சிவில் அண்ட் மிலிட்ரி அஃபேர்ஸ் இன் இந்தியா. ஸோ என்னன்னாக்கா அவங்க இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணாங்கனாக்கா இந்த கம்பெனி மூலயமா
இந்த கோர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ்னால் அவங்கள வந்து ஃபுல்லாக கவர்ன் பண்ணுறாங்க, ஐ மீன் கவர்னிங் பாடி ஆஃப் த கம்பெனி சொல்லுவாங்க. இந்த கம்பெனி ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது அவங்க தான். ஸோ அவங்க எப்படினாக்கா எதை பற்றி ரிப்போர்ட் கொடுக்கணுனாக்கா இந்த ரெவன்யூ பற்றி கொடுக்கணும், சிவில் பற்றி கொடுக்கணும், அடுத்தது மிலிட்ரி அஃபேர்ஸ் இன் இந்தியா அதை பற்றி கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து